இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் மைத்ரி அண்ட் நபூர்பா. गाइस நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கீங்களா? எஸ் முன்னாடி எப்பயாவது நீங்க இந்த பிச்செல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? எஸ் தினமும் தான் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தான் போலயே. சோ நான் இப்போ உங்களுக்கு தான் குட் லக் சொல்லணும். அப்போ நீங்களும் தயாரா இருங்க. குட் லக். தேங்க்யூ சார். ஹலோ, ஐ எம் மைத்ரி. நான் அபூர். நாங்க கார்டன் சிட்டில இருந்து வந்திருக்கோம், பெங்களூரு. டைட்டன்ஸ், நாங்க ரொம்பவே சிம்பிள் ஆனா ரொம்ப முக்கியமான சர்வே ஒண்ணு பண்ணிருக்கோம். ஆயிரக்கணக்கான இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பண்ணிருக்கோம். அது ஒரு பேசிக்கான கேள்விதான், உங்களுக்கு எவ்வளவு பாக்கெட் மணி தேவைப்படுது. அதுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஸ்ரேயா வெறும் 20,000 rupees per month புது ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை அடிச்சு துவம்சம் பண்ண பாக்குறாங்க. அப்புறம் ஆர்த்தி வெறும் 15,000 ரூபாய் per month, அதுவும் ரீல்ஸ் பண்றதுக்கே சரியா போயிடுதமா. வாவ். அப்புறம் ரோஹன் 10,000 ரூபாய் ஜிம்முக்கு, 5,000 ரூபாய் வேவ் புரோட்டீனுக்கு, அப்புறம் அவருக்கு தனிப்பட்ட முறையில 5,000 ரூபாய் தேவைப்படுது, அதுவும் ஹார்ட் பிரேக் ரெக்கவரிக்கு. இவங்க எல்லாரும் அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டார்ட் அப் பண்ண பாக்குறாங்க, கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ண பாக்குறாங்க, இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு பாக்குறாங்க, கிராக் யூபிஎஸ்சி, அதோட கை நிறைய பணம் இருக்கணும் ஃபார் தி பானிபூரி டேஸ். இவங்க கிட்ட அதுக்கான ஹங்கர் இருக்கு, மோட்டிவேஷன் இருக்கு, ஏதாவது பண்ணணும், ஏதாவது சாதிச்சு காட்டணும்னு. சோ ஐடியா பஸ்ஸ பாக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கான டைம் எப்ப வரும்னு. சோ இதுல ப்ராப்ளம் என்ன? ப்ராப்ளம் என்னன்னா, ஃபுல் டைம் வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி மாதிரி, ஆனா ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது ஒரு அன்பெய்டு இன்டர்ன் மாதிரி. காலேஜ்ல சொல்றாங்க முதல்ல எல்லாத்தையும் கத்துக்கோ அப்புறம் சம்பாரின்னு. எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொல்றாங்க முதல்ல வேலையை கத்துக்கோ அப்பதான் சம்பாதிக்க முடியும்னு. அதாவது ஜாப் வேணும், அதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அதுக்கு வேலை பண்ணணும். எப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரெண்டு வேலையும் பண்றாங்களோ அப்ப சொல்லுவாங்க, இப்ப நீ ஸ்டூடெண்டா தானே இருக்க. ஹலோ பிரதர், ஸ்டூடெண்ட் தான், இன்விசிபிள் இல்ல. டேலண்ட் இருக்கு ஆனா பிளாட்ஃபார்ம் இல்ல. ஸ்கில்ஸ் இருக்கு ஆனா அதை செயல்படுத்த வாய்ப்பே இல்ல. ஹலோ பிரதர், காம் டவுன், ரிலாக்ஸ். இது ஒண்ணு இவரோட ஃபீல் மட்டும் இல்ல, ஒவ்வொரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஃபீலும் இதுதான். அதனால தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம் டிம்பக்டு. வெஸ்ட்ல இது ரொம்ப காமன். ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போவாங்க, பணம் சம்பாதிப்பாங்க, காலேஜோட சேர்த்து அவங்க லைஃப் அவங்களே பாத்துக்கறாங்க. ஆனா இந்தியால இந்த வார்த்தையை கேட்டா அவங்க எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, அர்ஜித் சிங்கோட ஏதோ கான்செப்ட் நடக்குதுன்னு. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஷார்ட் டர்ம், ஸ்கில் பேஸ்ட், பார்ட் டைம், பட் பெய்ட். டிம்பக்டு எக்ஸாக்ட்டா உங்களுக்கு அதுதான் ஆஃபர் பண்ணுது. ரியல் ஒர்க், ரியல் மணி, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். எடிட்டிங், கண்டென்ட் கிரியேஷன்ஸ், பெட் வாக்கிங், ஹோம் டியூட்டர், எது உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்க உங்களுக்கு காசா மாத்திக்கலாம். சோ இனிமே படிக்கிறதோட சேர்த்து நீங்க சம்பாதிக்கவும் செய்யலாம். புத்தம் புது இந்தியாவின் புத்தம் புது முயற்சி. அதனால நம்மளுடைய ஆஸ்க் என்னன்னா, 1 கோடி ரூபாய் for 2.3% ஈக்விட்டி எங்க கம்பெனி டிம்பக்டுக்காக. சோ டைட்டன்ஸ், நீங்க தயாரா இருக்கீங்களா? ஒவ்வொரு இந்திய குழந்தையும் செல்ஃப் ரிலையன்ட் அப்புறம் இண்டஸ்ட்ரியை உருவாக்குறதுக்காக தான். ஆனா இங்க பாட்டங்க சமாளிச்சு தான் அவங்க ஆல்மோஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியே காட்டிட்டாங்க. தேங்க்யூ சார்.